வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களில் அதுவும் முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஒன்று ஹாஸ்டல் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து இன்னும் சில வீடியோக்களில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ஹாஸ்டல் ஏன் எதுக்காக அப்படிங்கிறது முதல் கேள்வி. இது அடிப்படையான கேள்வியும் கூட. ஏன் ஹாஸ்டல் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம வீட்டில் இருந்தே கண்டிப்பாக படிக்க முடியாது. இன்றைக்கி நல்ல கல்லூரிகளை தேடி நாம் நகர்ப்புறங்களை நோக்கி நகர வேண்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி தான் கல்லூரிகளுக்காக நம்ம போக வேண்டி இருக்குது. அப்படி போகும்போது நமக்கு இருக்கிறதுலே சேஃபான வழியாக தென்படக்கூடிய மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கிறது. ஹாஸ்டல் அப்படிங்கிறது ரொம்ப லோவான சூழ்நிலையில் இருக்கக்கூடியதும் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான சூழ்நிலையில் விலைவாசியில் இருக்கக்கூடியதும் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான ஹாஸ்டல் செலக்ட் பண்ணுறது, ஹாஸ்டலில் தங்கலாமா வேண்டாமா, டேஸ்காலராக போகலாமா, டேஸ்காலராக போகிறதுக்கு என்ன வழிகள் உண்டு, நம்ம ஊரில் இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாஸ்டல் பற்றி நம்ம அடுத்து என்னென்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத, என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஹாஸ்டல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு ரூம், அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஸ்பெசிலிட்டிஸ், அங்கே எத்தனை பேர் தங்குறாங்க, தங்குறதுக்கு எவ்வளவு வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெஸ், அதாவது சாப்பிட்றதுக்கான இடத்துல எப்படியான உணவு வழங்கப்படுது, தரமான உணவு வழங்கப்படுதா, நம்ம கொடுக்குற காசுக்கு தகுந்த உணவு இருக்குமா இருக்காதா, இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் குளிக்கிறதுக்கான வசதி. எல்லாத்துக்கும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிற ரூம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. காமன் பாத்ரூம் இருக்கும், அது எந்த அளவுக்கு இருக்குது, தண்ணி வசதி எந்த அளவுக்கு இருக்குது, உப்பு தனியாக நல்ல தனியாக, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஹாஸ்டலோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதை பற்றியும் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஹாஸ்டல் பற்றி இருக்கக்கூடிய சந்தேகங்களை கீழே கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோ சீரீஸில் தொடர்ந்து உரையாடலாம். ஏன்னா ஹாஸ்டல் அப்படிங்கிறது ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில், அதுவும் மிக முக்கியமாக கல்லூரி வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. அவன் மிகப்பெரிய லெவலுக்கு போகிறதும் சரிவை சந்திக்கிறதும் இந்த ஹாஸ்டல் வாழ்க்கையில் தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஸோ வீட்டிலிருந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லூரியை தேர்ந்தெடுத்து டேஸ்காலராக போகிற மாணவர்களுடைய சூழல் வேறு. ஆனால் ஹாஸ்டல் பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறது தான் பெஸ்ட் காலேஜ் லைஃப்பில் அப்படின்னு சொல்லுவேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் ஹாஸ்டல் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸில் தான் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த டெக்னிக்கல் கோர்சஸ்னு வரும்போது தான் நம்ம காலேஜ் மற்றதையெல்லாம் தேடி பிடிச்சி வெளியூரில் போய் தங்கக்கூடிய சூழல் வருது. அப்போ தான் நமக்கு ஹாஸ்டல் தேவைப்படுது. ஆர்ட்ஸ் காலேஜில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வெளியூரில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஹாஸ்டலில் உள்ள நிறைகள் என்ன, குறைகள் என்ன, ஹாஸ்டல் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, எல்லாத்தையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் எதிர்பார்க்குறேன். மிக முக்கியமாக நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஹாஸ்டல் பற்றின உங்களுடைய சந்தேகங்களை கீழே கேளுங்க. நம்ம எல்லாத்தையுமே வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.